ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேயே பேசுறேன். இன்னைக்கு நான் உங்க முன்னாடி 4 நம்பர் வைக்க போறேன். 165, 30, 100, 140. இது லாட்டரி நம்பர் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது கோடிகள். ஒரே ஒரு நதிக்காக கடந்த 18 வருடங்களாக அறிவிக்கப்பட்ட கோடிகள். 165 கோடி, 30 கோடி, 100 கோடி, 140 கோடி, மொத்தம் 400 கோடிக்கும் அதிகமான பணம். அந்த ஆற்றுடைய பெயர் தான் மதுரையில் இருக்கக்கூடிய வைகை ஆறு. அந்த ஆற்றுல இன்னைக்கு என்ன ஓடுது தெரியுமா? தண்ணி இல்ல, சாக்கடை. அப்ப 400 கோடி எங்க போச்சு? இந்த கேள்வியை 18 வருடமாக யாருமே சத்தமாக கேட்கல. நேத்து ஒருத்தர் கேட்டாரு. கேட்ட 24 மணி நேரத்துக்குள்ளாடி தமிழ்நாட்டு அரசியல் மொத்தமாக வெடிக்குது. ஏன்? ஒரு காஞ்சு போன ஆற்றை பற்றி ஒரு வரி பேசினா இவ்வளவு பயம் எதுக்கு வருது? அதைத்தான் நாம இன்னைக்கு இன்வெஸ்டிகேட் பண்ண போறோம். 3 கேள்விகள் இந்த வீடியோல கேட்க போறோம். 1, நேத்து மதுரையில தமிழ்நாட்டு ஆளுநர் உண்மையிலேயே தொட்ட விஷயம் என்ன? அவர் என்ன கேட்டார்? 2, வைகை ஆற்றுடைய 18 வருட கணக்கு புத்தகத்துக்குள்ள என்ன இருக்கு? 3, இந்த மொத்த ஆட்டத்துல தாவேக அரசு சிஎம் விஜய் அவர்கள் அடிக்க வேண்டிய ஒரே ஒரு அடி, அது என்னது? யார் அடிக்கணும்? மதுரையில நேத்து காலை சௌராஷ்டிரா காலேஜில் ஒரு விழா. மேடையில தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர அர்லைக்கர் அவர் சொன்ன ஒரு ஃபர்ஸ்ட் லைனை நீங்களே கேளுங்க. அவர் சொல்றாரு, மதுரை வைகை ஆற்றை பார்த்தேன், ஆறு இருக்கு, தண்ணி எங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்படின்னு 4 வார்த்தைகள். அந்த 4 வார்த்தைக்குள்ளாடி 18 வருட தோல்வி இருக்கு. தமிழ்நாட்டின் 18 வருட தோல்வி இருக்கு. அடுத்த லைன் இன்னும் ஆழமாக சொல்றாரு, துப்பாக்கி எடுத்து போருக்கு போறது மட்டும் தேசப்பற்று கிடையாது, நதிகளை மீட்பதும் தேசப்பற்று தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெரிய பாம்பை தூக்கி போடுறாரு. வைகையை யாரும் சீரமைக்கலனா, சரி செய்யலைன்னா ஆளுநர் மாளிகையே களமிறங்கும் அப்படின்னு அவர் பேசிட்டு சும்மா போயிருந்தா அது ஒரு ஃபங்க்ஷன் ஸ்பீச் அப்படின்னு மறந்துடுவோம். ஆனா அவர் அப்படி போகல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நேத்து மதியமே உடனடியாக மதுரை கலெக்டர் நிஷாந்த் கிருஷ்ணா, போலீஸ் கமிஷனர் ராஜேந்திரன், மாநகராட்சி ஆணையர் எல்லாரையும் அதே இடத்துல உட்கார வச்சு ஒரு ரிவ்யூ மீட்டிங். ஒரு நியமன ஆளுநர் மாவட்ட நிர்வாகத்தோடு நேரடி ஆய்வு செய்கிறார். இந்த ஒரு மீட்டிங் தான் மொத்த யுத்தத்துடைய ட்ரிகர். ஏன்னு கொஞ்சம் நீங்களே பொறுத்திருந்து பாருங்க. அவர் மதுரையில பேசி 24 மணி நேரத்துக்குள்ளாடி சென்னையில சோகால்டு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட இருந்து ஒரு நீளமான கட்டுரை, ஒரு நீளமான அறிக்கை, ஸ்டேட்மெண்ட் வருது. எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸி பாத்தீங்களா? என்ன பெரிய ஸ்டேட்மெண்ட் வேணும்னாலும் போடலாம். அதனால போடுறாரு. அவருடைய வாதங்களை நான் தவறுன்னு சொல்ல வரல. ஆனா அவர் என்ன சொல்றாரு, எப்படி சொல்றாரு நீங்க பாருங்க. அவர் சொல்றாரு, நியமன பதவியில இருக்கிற ஒருத்தர் மக்கள் பிரதிநிதி மாதிரி ஆய்வு நடத்துறது மாநில உரிமைக்கு எதிரானது. பாயிண்ட் 1. ஆளுநர் மாளிகையுடைய மெயின்டெனன்ஸே தமிழக அரசு பணத்துல தான் ஓடுது. பாயிண்ட் நம்பர் 2. ஏதோ அவரு அரசு மாதிரி பேசுறாரு, அது வேற விஷயம். அவர் இப்படி பேச அனுமதிச்ச தாவேக அரசு கையாலாகாதது. பாயிண்ட் நம்பர் 3. இந்த அறிக்கையிலேயே இன்னொரு பெரிய நேரடி குண்ட ஒண்ணு தூக்கி போடுறாரு. எம்எல்ஏக்களை கொள்முதல் பண்ற ஆளும் கட்சி ஆளுநர் நடவடிக்கை எடுப்பாருங்கிற பயத்துல அமைதியா இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு குதிரை பேரம், கூவத்தூர், சிபிஐ, சிபிஐஎம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ அப்படின்னு அறிக்கை போய்கிட்டே இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை 1 முறைக்கு 2 முறைக்கு 3 முறைக்கு 4 முறை படித்தேன். அந்த அறிக்கையில் ஆளுநர் இருக்காரு, கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, கூவத்தூர் இருக்கு, குதிரை இருக்கு, ஒன்னே ஒன்று மட்டும் இல்லை. என்னது? வைகை ஆறு. அவருடைய அறிக்கையில் வைகை ஆற்றுக்கு ஒரு திட்டம் இல்லை, அதுக்கு ஒரு டேட் இல்லை, அதுக்கான பணம் எங்க போச்சு, அதை பற்றி ஒண்ணுமே இல்லை. ஆளுநர் பேசக்கூடாதுங்கிறதுல இருக்கிற அக்கறை ஆறு காஞ்சு கிடக்குது, அதுல இல்லை. ஏன்? அங்கதான் இருக்கு திமுகவின் புத்தி. மாநில உரிமையை தூக்கி எறிய முடியாது. 100%. ஐ டோட்டலி அக்ரி. இட்ஸ் a genuine concern. எலெக்டட் அரசு இருக்கும்போது நியமன ஆளுநர் நிர்வாகத்தை ரிவ்யூ பண்றது அரசியல் அமைப்பு ரீதியாக உண்மையிலேயே ஒரு சிக்கலான ஏரியா தான். இட்ஸ் a genuine concern. சரி, அந்த டிபேட் நடக்கட்டும். ஆனா அந்த டிபேட் எவ்வளவு சத்தமா நடக்குதோ அதை விட சாதுரியமாக, நுணுக்கமாக ஒரு பெரிய பண புத்தகம், பண ரகசியம் மூடி மறைக்கப்படுது. அந்த பினான்ஸ் புக், அந்த ஊழல் கொடுமையைத்தான் இப்ப நாம திறக்க போறோம். கணக்கு புத்தகம் 2007 மத்திய அரசுடைய JNM என்கிற ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற புனரமைப்பு திட்டம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் வைகையில கழிவுநீர் கலக்கிறத தடுக்க ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணம் 165 கோடி. இது மதுரை மக்களுக்கான பணம், தமிழர்களுக்கான பணம். 18 வருஷத்துக்கு முன்னாடி 165 கோடினா எவ்வளவு பணம்னு கற்பனை பண்ணி பாருங்க. அப்பெல்லாம் ஒரு சில லட்சங்களே பெரிய பணம். அப்புறம் 2009 வைகை ஆற்றுக்கு குறுக்காப்புல 3 தடுப்பணை கட்டுறதுக்கு ஒன்றுக்கு தலா
9 பிளஸ் ஆல்மோஸ்ட் 10 கோடி ரூபாய். 2020 வைகை பாதுகாப்புக்குன்னே கலெக்டர் தலைமையில அரசாணையோட ஒரு மாவட்ட குழு. 2025 மாநில பட்ஜெட்ல 100 கோடி ரூபாய். அதுக்கு கூடவே 140 கோடியில வைகை அழகுபடுத்தல் என்ற திட்டத்துல ஒதுக்கப்பட்டது. இப்போ இதெல்லாம் ஒதுக்குனாங்களா? ரிசல்ட்டை நீங்க கேளுங்க. இந்த வருடம் பிப்ரவரி 2026 பிப்ரவரி மாதத்துல மதுரை உயர்நீதிமன்ற கிளையில ஒரு பொதுநல மனு, ஒரு கேஸ் பதிவு பண்ணப்படுது. அதுல இருக்கிற நம்பரை கேட்டா ஒரு நிமிடம் நீங்களே மியூட் ஆயிடுவீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 260 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஓடுற வைகையில உள்ளாட்சி கழிவு, தொழிற்சாலை கழிவு, ஹாஸ்பிட்டல் கழிவு கலக்கிற இடங்களின் எண்ணிக்கை 177 ஃப்ரெண்ட்ஸ். 400 கோடி ஒதுக்கப்பட்ட ஒரு ஆர்ட்டுக்கு அப்படி ஒதுக்கின பிறகும் கூட, அது மட்டும் இல்ல, 2020 இந்த வேலைகளை செய்யணும்னு உருவாக்கப்பட்ட அந்த குழுவே வேலை செய்யலைன்னு கலெக்டர் மேலையும் முன்னாள் மாநகராட்சி ஆணையர் மேலையும் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு கேஸ் அதே கோர்ட்ல இருக்கு. நேத்து ஆளுநர் யாரோடு உட்கார்ந்து ரிவ்யூ பண்ணாரோ அதே மாவட்ட நிர்வாகம் தான் நாம சொல்ற இந்த நிர்வாகம். நீதிமன்றமே வருஷக்கணக்கா கேள்வி கேட்குது, ஆனா எதுவுமே நடக்கல. அப்ப பிரச்சனை யாரு ரிவ்யூ பண்றாங்க, யாரு ரிவ்யூ பண்றது இல்ல அப்படிங்கிறது கிடையாது. நாம என்ன ரிவ்யூ தான் பண்ணாலும், அது யார் பண்ணாலும் தொடவே முடியாத ஒரு கரப்டிவ் சிஸ்டம், ஒரு ஊழல் சிஸ்டம் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த சிஸ்டம் எப்படி வேலை பண்ணுதுன்னு நான் ஒரே ஒரு கதை சொல்றேன், உங்களுக்கு அதுவே போதும். இதுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், ஒரு சாக்கடை 3 பில். மதுரை பந்தல்குடி கால்வாய் நகர கழிவுநீரை வைகைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிற மெயின் ரூட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதை தடுக்கிறதுக்காக 2020 ஒரு சுத்திகரிப்பு நிலையம் இவங்க கட்டினாங்க. அதுக்கான செலவு 3.25 கோடி ரூபாய். இந்த திட்டத்துக்கு கீழே தினமும் 20 லட்சம் 20 lakh லிட்டர் சுத்திகரிப்பு வாட்டர் ஃபில்டர் பண்ணணும். நல்லது. அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? கோரிப்பாளையம் மேம்பாலம் கட்டணும் அப்படின்னு திமுக ஒரு திட்டத்தை போடுது. அதுக்காக இதே சுத்திகரிப்பு நிலையத்தை இடிக்கிறாங்க. கழிவுநீர் திரும்பவும் நேரா வைகைக்குள்ள வருது, புகார் வருது. இப்போ அதே இடத்துல அதே சுத்திகரிப்பு நிலையத்தை 1 கோடி ரூபாய் செலவு செஞ்சு திரும்ப கட்டுறாங்க. பாத்தீங்களா? கட்டுறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட், இடிக்க இன்னொரு ப்ராஜெக்ட், திரும்ப கட்ட இன்னொரு கான்ட்ராக்ட். அங்க பாருங்க, என்னதான் பண்ணாலும் ஆற்றுக்கு நல்ல தண்ணி வரல. ஆனா அங்க இருக்கிற கரப்ட் சிஸ்டம் இருக்குல்ல, அதுக்கு மணி ஃப்ளோ ஆகுறது நிற்கவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நாம இங்க சொல்றது ஒரு 10 கோடி 20 கோடிக்கான கதை மட்டும் கிடையாது. இது ஒரு சின்ன சாம்பிள். பல 100 கோடி கதைகளோட சின்ன மாடல் தான் இது. இப்ப மதுரை மாநகராட்சி கிட்ட கோர்ட்டு போய் கேக்குது. திமுக ஆட்சி இருந்தப்ப மதுரை மாநகராட்சி கிட்ட கோர்ட்டு போய் கேக்குது. அவங்க சொல்றாங்க, அவங்க ரிப்போர்ட் பண்றது 38 கழிவு பாயிண்ட்ஸ், 38 இடத்துல உள்ள கழிவு தான் ஆற்றுல வந்து சேருது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீதிமன்ற டாக்குமெண்டேஷன் ஆவணம் சொல்றது 177. நகரத்துக்குள்ள கண்ணுக்கு தெரிகிற பகுதியில மட்டும் போட்டோ எடுத்து ரெடியா காட்டுறாங்க. மீதி இருக்கக்கூடிய 250 கிலோமீட்டர் ஆறு அது எங்க இருக்கு? 250 கிலோமீட்டர் தூரத்துக்கான நதி எங்க இருக்கு? அதுதான் அழகுபடுத்துறதுக்கும் உயிர் கொடுக்கறதுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம். அந்த வித்தியாசம் தான் இந்த 18 வருட கதை. செத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஆற்றை அழகுபடுத்தலாம், ஆனா அதுக்கு புதுசா உயிர் கொடுக்கணும்னா அலாட் பண்ண பணத்தை திரும்ப கொண்டு வரணுமா இல்லையா? கொண்டு வரணும். எனவே இந்த சோகால்டு எதிர்க்கட்சி தலைவர் எப்படியாவது எடப்பாடியை அல்லது ஏதாவது ஒரு முட்டாளையாவது சீஃப் மினிஸ்டராக கொண்டு வரணும். ஆனா விஜய் மட்டும் வரக்கூடாதுன்னு சொன்ன உதயநிதிக்கு ஏன் 24 மணி நேரத்தில் இவ்வளவு பெரிய வெடிப்பு, இவ்வளவு பெரிய அக்கறை? கொஞ்சம் யோசிங்க. ஆளுநர் புதுசா எதுவுமே சொல்லல. வைகை ஆறு காஞ்சி கிடக்குதுன்னு மதுரையில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் தெரியும். அவர் பண்ணது ஒன்னே ஒண்ணு, 18 வருடமாக ஒரே கைக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்த ஒரு ஃபைல இப்ப வெளியே வந்து ஒருத்தர் தூக்கி மேச மேல வைக்கிறாரு. வெளியாளு ஃபைல தொடும்போது என்ன ஆகும்? கேள்விகள் வரும். 2007 அலாட் ஆன 165 கோடி ரூபாய் எங்க? 2020 கமிட்டி ஏன் தூங்குச்சு? கட்டி இடிச்சு கட்டி திரும்ப கட்டி இந்த முடிவை எடுத்தது யாரு? இந்த கேள்விகள் தான் இவருக்கெல்லாம் உண்மையான பயம். என்னுடைய ஹைபாத்திசிஸ ஒரே வரியில சொல்றேன். கான்ஸ்டிடியூஷன் வாசல்ல நிக்கிற காவலாளி. இந்த லெட்ஜர், இந்த பினான்சியல் புக் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் உள்ள இருக்கிற பொக்கிஷம். 15 வருட வைகை கணக்குன்னு இதுக்கும் ஒரு ஒயிட் பேப்பர் வெளியிடணுமா? வெளியிடணும். இங்க பாருங்க, ஆளுநரால வைகையை மீட்க முடியாது. அவர்கிட்ட இருக்கிறது ஒரு பேச்சு, ஒரு ரிவ்யூ, ஒரு வார்னிங். கார்பரேஷன் அவர் கையில இல்ல, பிடபிள்யூடி அவர் கையில இல்ல, பட்ஜெட் அவர் கையில இல்ல. அவருடைய வார்னிங் ஒரு பிரஷர், ஆனா பிளான் கிடையாது.
அப்ப இந்த ஆற்றை உண்மையாக மீட்க வேண்டிய மெஷினரி, அந்த சக்தி இருக்கிற ஒரே ஒரு இடம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. அதாவது இன்னைக்கு தாவேகா அரசுக்கு சிஎம் விஜய் அவர்களுக்கு நான் சொல்றது ஒரே ஒரு அடி தான் ஃப்ரெண்ட்ஸ். பிரஸ் மீட் வேண்டாம், இதே இந்த ஆளுநரை டிஃபெண்ட் பண்ணவும் வேண்டாம், கவுண்டர் ஸ்டேட்மெண்ட் கூட வேண்டாம். உதயநிதிக்கெல்லாம் யாரு கவுண்டர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறது? இஸ் a so called opposition leader. வைகை ஒரு ஒயிட் பேப்பர் 2007 இருந்து 2026 வரைக்கும் எந்த திட்டம், எவ்வளவு பணம், எந்த கான்ட்ராக்டர், என்ன ரிசல்ட், ஒவ்வொரு ரூபாயும் பப்ளிக்கா கொண்டு வரணும். கூடவே ஒரு டைம் பவுண்ட் வைகை மிஷன் அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணணும். 177 அந்த கழிவு புள்ளிக்கும் ஒரு டெட்லைன். ஒவ்வொரு மாசமும் ஒரு பப்ளிக் டேஷ்போர்ட் அரசு வெளியிட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ஒரு அடி என்ன பண்ணு தெரியுமா? சிஎம் விஜய் கொடுக்கிற இந்த ஒரே ஒரு அடி, நாம சொன்ன இந்த திட்டம் 2007 இருந்து எந்த திட்டம், எவ்வளவு பணம், எந்த கான்ட்ராக்டர், என்ன ரிசல்ட், ஒவ்வொரு ரூபாயும் எங்க போச்சு அப்படிங்கிற பப்ளிக் ரிப்போர்ட், ஒரு ஒயிட் பேப்பர். கூடவே ஒரு டைம் பவுண்ட் வைகை மிஷன் 177 புள்ளிகளும் எங்கேருந்து வருது, எப்ப வருது, அதை எப்படி ஸ்டாப் பண்றோம் அப்படிங்கிற டெட்லைன். ஒவ்வொரு மாசமும் அந்த ரிப்போர்ட்டை ஒரு பப்ளிக் டேஷ்போர்டு மாதிரி வெளியிடணும். இந்த ஒரு அடி என்ன பண்ணு தெரியுமா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? சிஎம் விஜய் கொடுக்கிற இந்த ஒரே ஒரு அடி ஆளுநர் வெஸ் மாநிலம் அப்படிங்கிற ஃப்ரேம் அப்படியே கவுந்து போயிடும். டிபேட் என்ன டிபேட் வரும் தெரியுமா? யார் ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வியிலிருந்து பணம் எங்க போச்சுன்னு மாறிடும். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது யாருன்னு உங்களுக்கே தெரியும். டிஎம்கே, ஏடிஎம்கே. இப்போ உயிரோட இருக்கிற ஸ்டாலின், இப்போ உயிரோட இருக்கிற எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கருணாநிதியும் போயிட்டாங்க. கோட் மை வேர்ட்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். அடுத்த ஒரு சில வாரத்தில் தாவேகா அரசு, சிஎம் விஜய் இந்த லெட்ஜரை திறந்தா இந்த கான்ட்ரவர்சி அவர்களுடைய பிகஸ்ட் வின்னா மாறும். திறக்கலனா களமிறங்குவேன்னு சொன்ன ஆளுநர் தான் இந்த கதையுடைய ஃபைனல் ஹீரோவா நிற்பார். அது நமக்கு நல்லது கிடையாது, தமிழர்களுக்கும் நல்லது கிடையாது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது கிடையாது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த எம்எல்ஏ கொள்முதல் குற்றச்சாட்டு பற்றி இவர் பேசுறாருல உதயநிதி, அது உண்மையிலேயே யார் பண்ணது? அது அவங்க பண்ணது. எங்க உங்க செந்தில் பாலாஜி உத்தமர் எங்க இருக்கான்னு உங்களுக்கு ஆச்சும் தெரியுமா? ஃபோன் பண்ணுவீங்களா? ஃபோன் பண்ணா அடுத்த செகண்டே பிடிச்சிருவாங்க. இது இன்னைக்கு உதயநிதி சொல்றது ஒரு விதத்துல பார்த்தா அவங்க செஞ்ச விஷயம். சரி, அதை விடுங்க. அவர் சொல்றது அவருடைய அலகேஷன். வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு, தீர்ப்பு அங்கதான். ஆனா இந்த ஆளுநர் ரிவ்யூ பண்றதை அனுமதிச்சது ஏன்னு நம்ம தாவேகா அரசு, தமிழ்நாட்டு அரசு ஒரு வரி சொல்லக்கூடாது. இந்த விஷயத்துல மௌனம் தான் செலவு. மாநில உரிமைக்காக நிக்கிறதுல தப்பே கிடையாது, அது தமிழ்நாட்டுடைய அரசியல் டிஎன்ஏ. ஆனா டிஎம்கே கிட்ட ஒரு கேள்வியை நீங்க கேளுங்க. நேத்து ஸ்டேட்மெண்ட்ல வைகைக்கு ஒரு திட்டம் பற்றி கேள்வி இல்ல, பணம் எங்க போச்சுங்கிற ஒரு கேள்வி இல்ல, அதுக்கான ஒரு தேதி, அந்த கேள்வி இல்ல. நீங்க செய்வீங்களா? நதிய கிளீன் பண்ணுவீங்களா? இந்த கழிவுகளை தடுப்பீங்களா? அப்படிங்கிற கேள்வி எதுவுமே இல்லை. நீங்க பாருங்க, உரிமையை காக்கிறவங்க ஆற்றையும் காப்பாற்றினா அந்த உரிமைக்கு ஒரு உயிர் வரும். இல்லைனா அது வெறும் கவசம். அது ஆளுநருக்கு பின்னாடி ஒளிஞ்சு நிற்கிறது, ஆளுநர் கோட்டைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சு நிற்கிறது. தண்ணிக்குள்ள நீந்துற மீன் எப்ப தண்ணி குடிக்குதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அரசு பணத்தை கையாளுறவன் எப்ப அதை முழுங்குறான், எப்ப அதை எடுக்கிறான், எப்ப சாப்பிட்றான் கண்டுபிடிக்க முடியாது. ஆறே காஞ்சு போச்சுன்னா மீனும் வெளியில வரும், கணக்கும் வெளியில தெரியும். வைகை நதி இப்ப எக்ஸாக்ட்லி அந்த நிலையில நிக்குது. மறைக்க தண்ணி கூட மிச்சம் கிடையாது. இப்ப நீங்களே சொல்லுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 18 வருட வைகை கணக்கு பப்ளிக்கா வரணுமா வேண்டாமா? நீங்க எஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை திறக்க போறது யாரு? தாவேகாவா, சிஎம் விஜயா, ஆளுநரா, நீதிமன்றமா? இல்ல, யாருமே திறக்கல. ஏன் திறக்க கூடாது? ஏன் வராது? கமெண்ட்ல உங்க ப்ரெடிக்ஷனை போடுங்க. மதுரையில் இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க. இது அவங்க ஆறு, அவங்க கணக்கு, அவங்க இழந்த பணம். 18 வருடமாக ஒரு ஆற்றை கிளீன் பண்றதுக்காக ஒதுக்கப்பட்ட பல 100 கோடி ரூபாயை எடுத்து சாப்பிட்டு வயிறை ரொப்பிக்கிட்டு 2 அரசு இருந்துகிட்டு இருந்திருக்கு. பாருங்க, 400-500 கோடி ரூபாய் குடிக்கிற தண்ணியை கிளீன் பண்ற ஒரு திட்டம். இந்த பணத்தை எடுத்து சாப்பிட்டு வயிறை ரொப்புறது எவ்வளவு அசிங்கமான ஒரு செயல். ப்ளீஸ் சேவ் வைகை அப்படிங்கிற ஒரு டேகை உங்க கமெண்ட்ல போட்டுட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வைகை ஆற்றில் என்ன ஊழல் பண்ணியிருக்கான்னு பாருங்கடா அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எதுக்கு வெயிட் பண்றீங்க? மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணா போதும். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh.
Stay safe, stay positive, stay active and stay fit. And always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமா பத்திரமா பாதுகாப்பா பார்த்துக்கங்க my dear friends, because it's very, 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 very important. Thank you.